இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பொய் அப்படின்னா அது கடவுள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் கடவுளுங்கிறது பொய்ங்கிறத இன்னும் உலகத்தில் பெரும்பாலான ஆளுங்க கண்டுபிடிக்காதனால அது இன்றைக்கும் ஒரு நல்ல ஒரு ஹாட் மார்க்கெட் உள்ள ஒரு பிஸ்னஸாக தான் இருக்குது. ரீசெண்டாக ப்ளூ சட்டை மாறன் கருப்பு படத்தை பற்றி கடவுள் நம்பிக்கையே கிடையாது, கடவுள்ன்றவர் ஒருத்தர் கிடையவே கிடையாது, அது இன்ன வரைக்கும் ப்ரூஃப் பண்ண முடியலன்னு ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஜாதி மதத்தையும் தாண்டி தான் ஆன்மீகன்ற ஒரு விஷயம் செயல்படுது. அது வேளாங்கண்ணி அம்மாவாக இருக்கட்டும், நாகூர் தர்காவாக இருக்கட்டும், 18ஆம் படி கருப்பனா கூட இருக்கட்டும், இது எல்லா தெய்வங்களும் நம்மளுடைய நம்பிக்கையை பலப்படுத்தணுன்றதுக்காக தான் கடவுள், உனக்குள்ள கடவுள் இருக்கான்றத தர்மத்தின் படி நீ நடக்கணுன்றதுக்காக தான் இந்த உலகத்துல தெய்வம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நீ பயப்படணும், தர்மப்படி தான் நடக்கணும்னு சொல்லி வேதங்களும் புராணங்களும் சொல்லப்படுது. இந்த பூலோகத்துல 18 சித்தர்களும் சாய்பாபாக்களும் பல கலைஞர்களும் அறிஞர்களும் பிறந்த இந்த பூமியில தெய்வ நம்பிக்கை இல்லைன்னு இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஓடிக்கிட்டு இருக்கிறது கலியுகம். கருப்பு படத்துடைய கோரை என்னன்னா, நீதி நேர்மை நிலைநாட்டப்படணும், அனைவருக்கும் தர்மம் நியாயம் என்னன்றது கிடைக்கணும்னு தான் அந்த படத்தோட கோர்வேடே. ஆனால் அதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. 18ஆம் படி கருப்பு, கருப்பணசாமி, ஊர் எல்லை தெய்வங்கள் எல்லாரும் மனித ரூபத்தில் வாழ்ந்து இறந்த அந்த ஆன்மாவை வச்சு தான் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? கடவுள் இருக்காரா இல்லையான்றது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நம்மளை மீறின பிரபஞ்சத்தில் ஒரு சக்தி இருக்குன்னு எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.